அவர் உலகம் மேலே பரந்தவர்கள் இடையாழ்வான் சரி பள்ளி கொண்டிருக்கிற பத்மநாபன் அதாவது காலதான் நடக்காக கடக்க முடிவதற்காக மேல் திசையில் முகமாக மெத்தை ஒரு வம்பாக பள்ளி கொண்டிருக்கிறான். நாம் உலகத்தில் நடந்த அனைத்தும் அப்படி அறிந்தும் அறியாதவன் போலவே தெரிந்தும் தெரியாதவரை போறோம் பள்ளி கொண்டிருக்கிறான் மாயவன். சரி இவரை கைதண்டி எழுப்பினால் கலந்து விடுவார் அப்படின்னு சொல்லி சரி கந்தவன மலர் பேரித்து நாரன் மேல் தோணியில் நீந்தான் அரங்கேடுவாள் முடிந்தேகி அரங்கேடுவாள் முடிந்தேகி ஆச்சவர கையவரதி பாராயணி கருடையாழ்வான் வார்த்தை ஒன்றை சொல்லுகிறான். கடல் பொங்கி வந்ததுண்டோ கடல் பொங்கி வந்ததுண்டோ கடகமலை நகடேதுண்டா பாராயணி கருடையாழ்வான் வார்த்தையதை சொல்லே கேளு பாராயணி கருடையாழ்வான் வார்த்தையதை சொல்லே கேளு கடல் பொங்கி வந்ததுண்டோ கடல் பொங்கி வந்ததுண்டோ கடகமலை நகடேதுண்டா நந்தவனமல பறித்தான். சரி நாரன் மேலே தூவி நின்றான். அப்படி கண்ணன் முடித்தார். கருடையாழ்வார் சுவாமி எமை தேடி வந்திருக்கிறாய் என்னப்பா நடந்தது சுவாமி என்னவென்று தெரியவில்லை உங்கள் அத்தாரைய பரமசிவன் உங்களை அழைத்து வர சொன்னார். கடல் பொங்கி வந்ததுண்டா தெரியவில்லை சுவாமி. அப்படியானால் கடல் நடந்ததுண்டா அறியன் சுவாமி. அப்படியானால் எதற்காக வந்தாய் சுவாமி என்னவென்று தெரியவில்லை உங்கள் அத்தாரைய பரமசிவன் உங்களை அழைத்து வர சொன்னார். சரி நான் வரணும் அப்படித்தானே ஆமா சுவாமி. நான் வருவதற்கு வாகனம் இல்லையப்பா சுவாமி உங்களை அழைத்து செல்ல வாகனமாக அடியே வந்திருக்கின்றேன். அப்படியா ஆமா. அப்படியானால் ஆகட்டும் என்றேன். சரி ஒரு சிறையில் மாயவனேரன் ஒரு சிறையை குடைபிடிக்க அந்த கருடன் முதுகிலே பள்ளி கொண்டார் எம்பெருமான். அதாவது கருடன் கடனை சுமந்து கொண்டு சரி சிவபெருமான் முன்பிலே வருகிறார். அப்படி வந்தான் சிவபெருமான் முன்பிலே. சரி வர வேண்டும் மாயவா தாங்கள் வந்தது மகிழ்ச்சி. சரி உங்கள் தங்கை பார்வையில் ஏறுவினால் இந்த உலகம் அழிந்து போய்விட்டது. இப்போது நானும் என்ன செய்ய வேண்டாம் அழிந்து போன உலகத்தை படைப்பதற்கு சரி நீங்கள் கீழோகத்தில் சென்று உங்க தங்கச்சி இருக்கிறாளே பூமாதேவிய மந்திரக்கண்ணி அதாவது அவளிடத்தில் சென்று ஒரு பிடி குங்குமம் வாங்கி வாருங்கள். அப்படி ஆகட்டும் என்று சொல்லி வாங்கிக்கடன் யோசிக்கிறார். அதாவது பாதாள உலகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இது தாமரை திரண்டு ஊடு மட்டும்தான் இருக்கு. தாமரை திரண்டு ஊடு வழியாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ற வடிவத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இடைசிலத்தை வேட்டுவாரியாக விளவத்தை கொண்டு மந்திரகண்ணி இடத்திலே வந்து ஒரு சத்தம் மந்திரகண்ணி அதாவது கைலாச மலையை பார்வதியின் சொல்லை கேட்டு பகவான் நடனமாடக்கூடிய சுயத்திரை தலையில் உள்ள கங்கையாக மங்கி மங்கி ஆகிய அழிந்து விட்டது. அழிந்து ஒரு உலகத்தை வேண்டும் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒன்னால் ஒரு சின்ன உபாயம்மா சொல்லுங்க. உன்னால் ஒருபடி கை குங்குமம் வேண்டும் சொல்லி கண்ணி கொடுத்தாள் ஒரு விடிவள் கண்ணி கொடுத்தாள் ஒரு விடிவள் களவு செய்தார் ஒரு விடிவள் களவு செய்தார் ஒரு விடிவள் கண்ணி கொடுத்தாள் ஒரு விடிவள் கண்ணி கொடுத்தாள் ஒரு விடிவள் கண்ணி கொடுத்தாள் ஒரு விடிவள் களவு செய்தார் ஒரு விடிவள் களவு செய்தார் ஒரு விடிவள் இரண்டு பேரே மனம் கொண்டு நாராயணர் வாழபோது கண்ணி கொடுத்தவன் கரை களவு செய்தவன் கரைந்து ஒரு வீடி மன்னம் கொண்டு ஒரு வீடி மன்னம் கொண்டு ஒரு வீடி மன்னம் கொண்டு உடைய வேணா இடத்தில் வந்தார் உடைய வேணா இடத்தில் வந்தார். கண்ணி கொடுத்தால் ஒரு மண் யோசிக்கிறார். இந்த ஒருபடி மணியத்தை பேச முடியுமா மீண்டும் கைலாச மலையிலே இருந்து இந்த பாதாள உலகத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி மந்திரஜனைக்கு தெரியாமல இடது கையால ஒரு மண்ணை யோசிக்கிறார். களவு செய்த மண்ணை கொண்டு தங்கிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு சரி
வருகிற போதே கண்ணை கொடுத்த மண்ணானது கருவாகிறதாம். மாயன் களவு செய்த மண்ணானது கருந்து போகிறதா. உலகத்து காட்டுகிறார் கண்ணன். எப்படி கடவுள் பெயரை சொல்லி களவு செய்தாலும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் களவு செய்த பொருளானது கரைந்து போகும் என்பதை அதாரை கண்ணன் காட்டுகிறாரா. சிவன் செத்துக்குள் நாசம் எப்படியாகவே அப்படி கொண்டு வந்த மண்ணை சிவன் முன்பில் வைக்கவும் அதாவது அந்த மண்ணை நான்கு பங்காக வைத்தார் பாருங்கள். சரி கொண்டு வந்த மண்ணதையும் ஒரு நாளை பங்கு வைத்தார். நாலு பங்கை வைத்த போது கைலாய உதித்திடுமா. நாலு பங்கு வைத்த போதே கடல் சொல்கிடுமா. மட்டமர தவறையும் மண்டமர தவறையும் மனித கடல உதித்திடுமா. தவறையும் உதித்திடுமா. அந்த மண்ணை நான்கு பங்கு வைத்த போது நடுவில் தன்னை தானே உருவாகிதான் தங்க கைலாய மாமலை. எப்படியாக அப்படி ஒரு பங்கு எடுத்து படைக்கு விட்டிருக்கின்றார் 8 மலைகள் தோன்றுகிறது. இன்னொரு பங்கு எடுத்து தெற்கே விட்டிருக்கின்றார் 7 கடல்கள் தோன்றுகிறது. இன்னொரு பங்கு எடுத்து மேலே விட்டிருக்கின்றார் சந்திரன் சூரியன் வெளிமடல் தோன்றுகிறது. இன்னொரு பங்கு எடுத்து கீழே விட்டிருக்கின்றார் பூமி தோன்றுகிறது. இன்னும் சில மண் துளில் எடுத்து உதிர்ந்து போற மண்ணை கொண்டு இந்த உலகத்தில் உள்ள அதாவது ஆடு மாடு மரம் மனிதன் இது போன்ற இந்த உயிரினங்களை எல்லாம் பிரவேசிக்கின்றார். அண்ணாச்சி இந்த உலக வாழ்க்கை என்பது உதிரி மண் மாதிரி மண்ணிலை பிறந்து மண்ணுக்கு போகக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படியாக சரி புதிதாக உதித்த கைலாய மாமலையில் அவையா ஆண்டவன் குருவிருக்கவும் சரி அம்மை பராசக்தி சொல்வாள் சுவாமி இந்த கைலாயத்தை சுத்தம் செய்யணும். சரி ஒரு பெண் வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லவும் சரி பகவான் ஏறிட்டு கோபித்தார். ஏறிட்டு கோபித்த நேரத்தில் சரி பகவான் மூக்கில் ஒரு பெருங்காட்சி விட்டார். அப்படி அந்த பெருங்காட்சியின் வழியாகவே அங்கே ஒரு பெண்மகள் தோன்றினாள். அது யாரையா சண்டம் என்றால் கோபம், கோபத்தினால் தோன்றிய பெருங்காட்சியில் உதித்த பெண்மகளுக்கு சரி சண்டத்தி அப்படி என்ற பேராபத்தை கொடுத்து வளர்த்து வருகிற போதே அவையா அவள் கைலாயத்தை சுத்தம் செய்தாளாம். சரி 12 வருடங்கள் கைலாயத்தை சுத்தம் செய்தாள். அதாவது 13ஆம் வருடத்தில் திருப்பு பெய்தாள். அதாவது யோசிக்கிற பகவான் இந்த பெண் கைலாச மலைக்கு ஆராதி என்று சொல்லி பார்வதி இடத்திலே சொல்லி அந்த பெண்ணை கொண்டு காட்டில் விடுகின்றார்கள். அப்படி காட்டில் விடும்போது அங்கே ஒருவன் இருக்கிறான். யாரு அவன் யார் தெரியுமா? அரியவர்கள் மாலை கட்டி மாலை கட்டி மாலை கட்டி அந்நாளில் ஒரு முறையின் அம்மலையை முகந்து விட்டார். மாலை மூர்ந்த வரையவனை மகாதேவர் காட்டி விட்டார். சண்டனாக போவாய் என்று ஒண்ணு கூடி மகாதேவருக்கு மாலை கட்டி கொண்டு வருவாங்க. சரி அந்த கூட்டத்துல ஒருத்தன் பார்த்தா இந்த மாலையின் குணம் என்ன மனம் என்ன என்பதை முகர்ந்து பார்த்தார். சரி பார்த்தார்கள் இவன் சண்டித்தனம் பண்ணி விட்டான். உடனே ஆண்டவனை விட்டு விட்டார்கள். சரி எல்லாரும் சொன்னாங்க இவன் சண்டன் 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 என்று வாக்கு முடித்தார்கள். அவரை கொண்டதை காட்டிலே விடுகின்றார்கள். அப்படி காட்டில விட்டாங்கல்வா அந்த சண்டன். சரி இந்த சண்டன் சண்டத்தை பார்த்தான். கண்ணும் கண்ணும் பார்த்தது, காதல் மலர்ந்தது, காந்தரும் திருமணத்தை முடித்தார்கள். சரி அந்த இல்லற இன்பத்தின் காரணமாக சண்டத்தியால் கர்ப்பம் அடைந்தாள். சரி நாட்கள் உருண்டோடியது. அப்படி 9ஆம் மாதத்துல இந்த சண்டன் வனவெட்டிக்கு சென்றான் பாருங்க. அந்த வனத்தில் அந்த காட்டுல துஷ்ட மிருகங்களால் அடித்துக் கொல்லப்பட்டார். சண்டன் இறந்தாள். அவையா சண்டத்தி கண்ணீர் விட்டு அழுதாள். சரி நாட்கள் உண்டோடியதே. அப்படி 10 மாதங்கள் கழிந்ததே. சரி அழகான 7 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தான். அது வயிறில் ஒன்னெடுத்து கடங்க ஐயா. அந்த காலம் அப்படிதான் பெற்றாங்கடா. இல்ல ஒரு குழந்தை பெறுவதற்கு
ஒரு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. 7 குழந்தை விட்டெடுத்தான்னு சொன்னா அது வயிறா இல்ல மண்ணெடுத்த கிடங்க. அப்படி 7 ஆண்கள் பிறந்தா பாருங்க. சரி, அந்த குழந்தை பேர் வைத்தாளாம். எப்படி எப்படி என்றால் தக்கனென்றோ தொக்கனென்றோ தாடிரே பெருமனென்றோ இடமனென்றோ கழமனென்றோ ஈன பஞ்சத்தானென்றோ சொல்லி